நம்முடைய சனாதன தர்மத்தில் 6 சமயங்கள் முக்கியமாக குறிப்பிடப்படுகின்றன. அவற்றுள் 2 நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். கணபதியை தலைமை தெய்வமாக கொண்ட கானபத்தியம், இரண்டாவது முருக கடவுளை தலைமை தெய்வமாக கொண்ட கௌமாரம். இன்று சிவபெருமானை முதன்மை தெய்வமாக கொண்ட சைவ சமயம் பற்றி நாம் காணலாம். இதற்கு திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய தேவார பாடல் ஒன்றை நான் எடுத்துக்கொள்கின்றேன். குனித்த புருவமும் கோபை செவ்வாயில் குமிழ்ச்சிருப்பும் பனித்த சடையும் பவழம் போல் மேனியில் பால்மை நீரும் இந்தித்தியமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்பது அந்த தேவார பாடலாகும். இதிலே திருநாவுக்கரசு சுவாமிகள் சிவபெருமானுடைய வடிவ அழகை விவரித்து சொல்லுகின்றார். குனித்த புருவம் என்றால் வளைந்த அழகிய புருவத்தை உடையவன் சிவபெருமான். கோப்பை செவ்வாய், கோப்பை பழம் போல சிவந்த அழகிய உதடுகளை உடையவன். குமிழ்ச்சிருப்பும், அந்த வாயிலே குமிழ் போல மலர்ந்தும் மலராமல் இருக்கக்கூடிய நிலையிலே ஒரு இளம் சிரிப்பு, புன்னகை இருக்கின்றது. பொதுவாக சிரித்தல் என்பதில் பல வகைகள் சொல்லுகின்றார்கள். ஒரு ஆரவார சிரிப்பு அல்லது உள்ளே அடக்கி கொண்டு ஒரு நமட்டு சிரிப்பு சிரிப்பது, இப்படியெல்லாம் இல்லாமல் இறைவன் எப்பொழுதும் புன்னகை தவழும் முகத்தோடு குமிழ்ச்சிரிப்போடு இருக்கின்றான். கோவை செவ்வாயில் குமிழ்ச்சிரிப்பும் பனித்த சடையும், தன்னுடைய ஜடாமுடியிலே பனி போல கொட்டுகின்ற கங்கா தேவியை தாங்கி இருக்கின்றான். அதை பற்றி சொல்லும்போது ஒரு சிறு சம்பவம் சொல்லுகின்றார்கள். சஹரன் என்ற மன்னன் தன்னுடைய வம்சத்தினர் அனைவரும் வெறுமனே சாபத்தின் காரணமாக சாம்பலாகி போய்விட்டார்கள். அவர்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்யலாம் என்று கேட்டு அவனுடைய வழியிலே வந்த பகீரதன் பகீரத பிரயத்தனம் செய்து தவம் செய்து இறைவனை நேரடியாக காணும் பாக்கியம் பெறுகின்றான். அப்பொழுது கங்கையின் புனித நதி, அந்த நீர் பட்டால் சாம்பலாக இருக்கக்கூடிய உன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் நற்கதி பெறுவார்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே கங்கா நதியை, ஆகாச கங்கையாக இருக்கும் நதியை பூமிக்கு அழைக்க முயற்சி செய்கின்றான். அப்போ கங்கை பெரிய ஆரவாரத்தோடு மிகுந்த வேகத்தோடு பூமியை நோக்கி பாய்ந்து வருகின்றாள். அப்போ அந்த கங்கை நதி சொல்லுகின்றாள், நான் வருகின்ற இந்த வேகத்தை தாங்கிக் கொள்ளக்கூடியவர் யாராவது இருந்தால் நான் பூமிக்கு வந்து நீ கேட்டுக்கொள்கின்றபடி உன்னுடைய முன்னோர்களை நற்கதி கொடுத்து மேல்லோகம் அனுப்பி வைக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். சிவபெருமானிடத்தில் போய் பகீரதன் வேண்டிக் கொள்கின்றான். சிவபெருமான் அந்த கங்கை ஆரவாரத்தோடு வருவதை தன் ஜடைமுடியிலே அடக்கி கொள்கின்றார். ஆணவத்தோடு கங்கா நதி பிரவகித்து வருகின்றாள். அவளுடைய அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக
சிவன் தன்னுடைய ஜடாமுடியிலே அவளை கட்டி போட்டு விடுகின்றாள். மீண்டும் பகீரதன் வேண்டி கேட்டுக்கொள்வதன் பேரிலே ஒரு சிறிய அளவு மட்டும் தன்னுடைய ஜடையிலிருந்து நல்ல ஆற்றொழுக்கு போல கங்கை ஆறாக பெருகி வரும்படி சிவபெருமான் அருள் செய்கின்றார். இது அவர் நம்மிடத்தில் இருக்கின்ற குற்றத்தை அழித்து பிறருக்கு உதவுவதற்காக எவ்வாறு நம்மை பயன்படுத்த முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்த கதையாக இருக்கின்றது. கங்கை நதி மற்றவர்களுக்கு நற்கதி அருள வேண்டும், அவளை பூமியிலே தவழ்ந்தோடும்படியாக செய்ய வேண்டும். அதே சமயத்தில் அவளுக்கு இருக்கின்ற அந்த ஆணவம் என்ற கெட்ட குணம் மும்மலங்களிலே முதலாவது வரக்கூடியது, அதை அழித்துவிட வேண்டும் என்ற இரண்டு காரியங்களையும் செய்கின்றார். பணித்த சடையும் பவழம் போல் மேனியில், அவருடைய திருமேனி பவழம் போல சிவந்த மேனியை உடையவராக இருக்கின்றார். திருவண்ணாமலையிலே அடிமுடி காண முடியாத ஜோதி வடிவினனாக சிவந்த நெருப்பு பிழம்பாகத்தான் இறைவன் காட்சி தருகின்றார் என்று புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாமே கூறுகின்றன. அப்படி இருக்கின்ற அந்த திருமேனியிலே பால் போன்ற வெந்நீரை அணிந்திருக்கின்றான் சிவபெருமான். அந்த வெந்நீர் நமக்கு இந்த உலகத்தின் நிலையாமையை எடுத்து காட்டி கொண்டிருக்கின்றது. இளமை நில்லாது யாக்கை நிலையாது, வழமையோ செல்வமோ நலமும் தாராது என்பதை ஓரொரு பெரியவர்களும், அவர்கள் கல்வியிலே பெரியவர்களாக இருக்கலாம், செல்வத்திலே பெரியவர்களாக இருக்கலாம், சமுதாயத்திலே அந்தஸ்திலே உயர்ந்தவர்களாக இருக்கலாம், அதைத்தான் சொல்லும் பொழுது முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பல் ஆவார் என்று கூறுகின்றார். அப்படி அந்த பிடி சாம்பலாக ஆகி போன சுடுகாட்டு சாம்பலைத்தான் சிவபெருமான் வெந்நீராக அறிந்து கொண்டிருக்கின்றார். அப்போ நாம் அந்த வெந்நீரை பார்க்கும் பொழுது எல்லாம் இந்த நிலையாமை என்பது நம் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட நிலையாமை உடைய உலகத்திலே இருந்து நிலைத்த பொருளாம் சிவபெருமானை நாம் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு உந்துதல், ஆர்வம் எல்லாம் நமக்குள் பிறக்கும். பவழம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும், எடுத்த பொற்பாதத்தை குஞ்சித பாதம் என்று கூறுகின்றார்கள். அந்த பாதம் இறைவனை நாம் சென்று சேர்ந்து பாதத்தை பற்றி கொண்டோம் என்றால், இன்னொரு பாதத்திலே முயலகன் என்ற அரக்கனை போட்டு மிதித்து இருக்கின்றார் சிவபெருமான். அப்படி நம்மிடத்தில் இருக்கிற வேண்டாத துர்குணங்களை எல்லாம் மிதித்து அழித்து நல்ல திருவடி பேற்றினை அருள்வான் சிவபெருமான் என்பதை காட்டுவதற்காகத்தான் எடுத்த பொற்பாதத்தை காட்டுகின்றார். இப்படிப்பட்ட அழகிய தோற்றத்தை நாம் என்றென்றும் காண முடியும் என்றால், இந்த மனித பிறவி கூட உலகத்திலே நான் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு தயாராக இருக்கின்றேன், மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று நாவுக்கரசு சுவாமிகள் கூறுகின்றார். பல பெரியவர்களும் பொதுவாக மனித பிறவி என்பது ஒரு தொடர் சங்கிலி போல பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று ஒரு சம்சார சாகரமாக நீண்டு கொண்டே போகின்றது. அதிலே மீண்டும் நாம் அந்த சுழற்சியிலே சிக்கி தவிக்கக்கூடாது, அதிலிருந்து விடுதலை பெற்று வீடு பேறு என்ற நிலை அடைய வேண்டும் என்றுதான் பெரும்பாலும் கேட்கின்றார்கள். இந்த தேவார பதிகத்திலே
சற்று வித்தியாசமாக நாவுக்கரசு சுவாமிகள் இறைவனுடைய திருமேனி அழகினை அங்கம் அங்கமாக அனுபவித்து அதிலே ஆழ்ந்து மனம் ஒருமைப்பாடு அடையும் என்றால் அதை அனுபவிப்பதற்கு, அந்த ஆனந்தத்திலே மூழ்குவதற்கு இந்த மனித பிறவியும் கூட வேண்டும். இந்த மாநிலத்திலே மனிதனாக பிறந்தவன்தான் இறைவனுடைய அந்த சிறப்புகளை எல்லாம் அனுபவித்து அதிலே ஆழ்ந்து ஊறி போய் திளைத்து மகிழ்ச்சியிலே மூழ்க முடியும். அப்படிப்பட்ட பெரும் பேறு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார். நாவுக்கரசு சுவாமிகள் சொல்வது போல நம்மால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இப்பொழுது வாழ்க்கையிலே பல சிக்கல்கள், பிரச்சனைகள் அடிமேல் அடி வாங்கி கொண்டிருக்கின்றோம். இதிலே இருந்து விடுதலை அடைந்து எம்பெருமானுடைய திருவடியிலே அந்த குஞ்சித பாதத்திலே சேருதல் வேண்டும் என்பதே மனித வாழ்க்கையின் நோக்கமாக நமக்கு தோன்றுகிறது. எனவே அப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கத்தை நாம் அடைவதற்கு எல்லாம் வல்ல சிவபெருமான் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.